ம். இப்போ அருமையா எழுதியிருக்காரு. இன்றைய கால சூழ்நிலையில தமிழ் எப்படியெல்லாம் பாடுபடுதுன்றத நிதர்சனமா எழுதியிருக்காரு. அருமை. கவிதைகள் அனைத்தும் அருமை. ஆஹ் கவிஞர் ஐயா ஒரு வார்த்தைகள் பேச, சொல்லுங்கய்யா, சொல்லுங்க, கேளுங்க. நீங்க ஒரு வார்த்தைகள் பேசுங்க. இல்ல, முடிச்சிருங்க. உங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லிட்டீங்கன்னா அப்புறம் நான் பண்ணிடுறேன். மத்தவங்களை சரிங்க, மத்தவங்க யாரும் கருத்து சொல்லுங்க. அவங்களோட கருத்துக்கள்லாம் சொல்லட்டும், சரி, நான் சொல்றேன். சரிங்க. யார் சொல்றது கருத்து சொல்றது? செல்வராஜ் சார் வாங்க, காரை செல்வராஜ் வாங்க. வணக்கம் அனைவருக்கும் அன்பான இரவு வணக்கம். மிகச் சிறப்பாக அம்மா பிரேமா அவர்களை பண்ணை தமிழ் சங்கத்தின் 42வது ஆண்டு விழாவில் அவர்களை சிறப்பு விருந்தினராக நான் சந்தித்தேன். அதிகமாக உரையாடவில்லை என்று சொன்னாலும் அவர்களை சந்தித்ததில் பெரும் மகிழ்ச்சி. கவிக்கோ அவர்கள் எழுதியிருக்கிற ஊழிப்பதிகம் என்கிற அந்த கவிதை நூலை அவர்கள் தொட்ட விதமும் அதை பற்றி அவர்கள் கொடுத்த விளக்கங்களும் மிக மிகச் சிறப்பாக இருந்தது. முடிந்தவரை நான் கவனித்துக் கொண்டே இருந்தேன். முடிந்தவரை பிறமொழி கலவாமல் இந்த நிகழ்ச்சியை முழுவதுமாக அவர் கொண்டு செல்வதற்கு முயற்சி செய்திருக்கிறார் என்கிற நிலையில் மிகுந்த மிகுந்த மகிழ்ச்சி நமக்கு. ஊழிக்கூத்து என்கிற சொல்லாடல் நிறைய இடங்களில் வந்தது. மின் தட்டுப்பாடு காரணமாக நான் வீட்டிற்கு வெளியில் இருந்து இந்த நிகழ்ச்சியை சிறிது நேரம் கவனித்தாலும் குறிப்பு அதிகமாக எடுக்கவில்லை. ஆனால் எடுத்த குறிப்புகளை நான் இங்கே தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறேன். ஊழிக்கூத்து என்று பாரதியார் அவர்கள் கவிதை படைத்திருக்கிறார்கள். அவர் மையமாக எடுத்துக்கொண்ட 2 கருத்துக்கள் இந்த பிரபஞ்சம், இந்த உலகத்தினுடைய படைப்பும் அழிவும் குறித்து அந்த கவிதை வரிகளில் அவர்கள் வார்ப்பித்திருப்பார்கள். பிரபஞ்சம் சிதையும் நேரம், பூதங்கள் ஆடும் களிநடனம், சக்தி வடிவத்தின் வெறியாட்டம் என்கிற இந்த 3 நிலைகளை மையப்படுத்தி ஊழிக்கூத்து என்கிற அந்த கவிதை நூலை படைத்திருப்பார்கள். ஆனால் நமது கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள் பதிகத்தில் மொழி பற்றியும் இனத்திற்கு எதிராக வருகிற நிலைகள் குறித்தும் பண்பாடு கலாச்சாரங்களில் ஏற்படுகிற மாற்றங்கள் குறித்தும் இந்த மண்ணினுடைய வளர்ச்சிக்கு எங்கே தடை ஏது தடை என்கிற நிலைகளில் இருந்து இந்த ஊழிப்பதிப்பகம் கவிதைகளை அவர் பாடியிருப்பதும் மிகச் சிறப்பு. அதில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு கவிதை வரி, விரைவாக எழுதினேன், 2 வரிகள் மட்டும் என்னால் எழுத முடிந்தது. காதலியின் இதழ் முத்தம் போதை இல்லை, காதலியின் இதழ் முத்தம் போதை இல்லை, தமிழே நீதான் எனக்கு போதை என்று சொல்லுகிற பொழுது அவர் மொழியின் மீது கொண்டிருக்கிற அந்த நாட்டம், இந்த மொழியின் மேன்மை குறித்து அவர் பேசுகிற செய்திகள் செயல்பாடுகள் எல்லாம் பாராட்டத்தக்கது. பாரதிதாசனை போல் கவிக்கோ துரை வசந்தராசன் என்றால் துரை வசந்தராசனை போல் வேறு யார்? அப்படி அது போன்று அவர் அடையாளப்படுத்த விரும்புகிற பொழுது அவர் தாய் தமிழை வணங்குகிறார். அவன் நாவில் நீ ஏறி ஆடு கூத்து. என்னை போன்று ஒரு புரட்சி கவிஞர் பாரதிதாசனை போன்று கவிதை எழுதுகிற அந்த ஆற்றலை அவன் நாவில் ஊட்டு தாயே என்று தமிழ்த்தாயை வாழ்த்தி வணங்குகிற பொழுது கவிதை படிப்பதில் கூட அவருக்கு சுயநலம் இல்லை, ஒரு பொதுநல நோக்கோடு படைத்திருக்கிற இந்த கவிதை ஊழ் என்று ஒரு 2 நிமிடங்களில் நான் நிறைவு செய்கிறேன். ஊழ் என்று வருகிற பொழுது நான் இந்த ஆசீவக மதம் என்கிற தமிழர்களுடைய முதன்மை வாழ்வியல் மதத்தை பற்றி நிறைய படித்திருக்கிறேன். அந்த ஊழ் என்கிற பொழுது போகூழ், ஆகூழ், இழவூழ், பாழூழ் என்கிற 4 ஊழ்களை பற்றி மிக விரிவாக பேசி இருப்பார்கள். ஊழ் என்பது ஆற்றல். அந்த ஆற்றலைத்தான் கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள் ஒரு கட்டமைப்பாக, ஒரு வினையாக, ஒரு பயன்படுத்தக்க கவிதை வரியாக, விளைவாக அதை கொடுத்திருக்கிறார். இந்த ஊழ் என்பதும் ஆற்றல் கட்டமைப்பு, இந்த விளைவு பயன் என்பதுதான் ஊழ்வினை பயன் என்று பிற்காலத்தில் ஒரு சொல்லாடலாக பயன்படுத்தப்பட்டது என்பதும், பிரபஞ்சத்தினுடைய வரலாற்றை, பிரபஞ்சத்தினுடைய படைப்பை, பிரபஞ்சத்தினுடைய அழிவுகளை சொல்லுகிற பொழுது அணுக்களினால் ஏற்படும் புணர்வினாலும் அணுக்களினால் ஏற்படும் பிரிவுகளினாலும் காலம் கருவி துணையுடன் ஏற்படும் இயற்கை மாற்றமே ஊழ் எனப்படும்.
இதான் ஊழ்வினை பயன் என்று சொல்வார்கள். அதையெல்லாம் கடந்து ஊழ்பதிகத்தில் தாயை, தமிழை, இனத்தை, மொழியை, அதன் வளர்ச்சியை, பண்பாட்டு கூறுகளை எல்லாம் அவர் கவிதையாக்கி தந்திருப்பதும் அதை அம்மா பிரேமா அவர்கள் மிகச் சிறப்பாக எடுத்துரைத்த விதம் என்பது உள்ளத்தை தொடுகிற கவிதை வரிகளாக இருந்தது. எண்ணத்தில் ஏற்ற வேண்டும். அந்த கவிதை நூலை வாங்கி படிக்க வேண்டும். மீண்டும் அந்த கவிதை நூலுக்கு எங்கள் தமிழ்நாடு புலவர் பேரவையின் நிகழ்ச்சியில் காரிக்கிழமை தோறும் நடக்கிற அந்த இணையவழி நிகழ்ச்சியில் அந்த நூல் குறித்தான ஒரு ஆய்வை நான் மேற்கொள்ள வேண்டும் என்கிற ஆவலை தூண்டி இருக்கிறது அம்மா பிரேமா அவர்கள் வாசித்த ஐயா கவிக்கோ துரை வசந்தராசனின் கவிதைகள். இந்த நிகழ்ச்சியிலே நான் நிறைய வடிவமைப்புகளை, விளம்பரங்களை நான் பார்த்திருக்கிறேன் முகநூலிலே. மைண்ட் யுவர் மைண்ட் என்று சொல்லுகிற பொழுது உன்னை நீ நேசி, உன்னை நீ பார், உன்னுள் இருக்கிற சிந்தனைகளை, உன்னுள் இருக்கிற மாற்றங்களை நீயே உணர்ந்து செயல்படு என்கிற சொல்லத்தக்க வகையில் அமைந்திருக்கிற போது ஏதோ இது ஒரு கிறித்துவ மத பிரசங்கமாக இருக்குமோ என்று தலைப்பை பார்த்தவுடன் கடந்து சென்ற நான் இன்றைக்கு ஐயோ கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்கள் எனக்கு அழைப்பினை தந்திருந்தார்கள். அந்த அழைப்பினை ஏற்று இந்த ஒரு மணி நேரம் கிட்டத்தட்ட 60 நிமிடங்கள் இந்த நிகழ்ச்சியிலே அமர்ந்து கேட்டிருப்பது என்பது வாழ்க்கையில் நான் பெற்ற பெரும் பேறு என்று சொல்லி ஐயா கவிக்கோ துரை வசந்தராசன் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். மிகச்சிறப்பாக இந்த கவிதை நூல் குறித்து எங்களுக்கு வார்த்தைகளை கூட கவியாய் தந்த அம்மா பிரேமா அவர்களுக்கும் இந்த நிகழ்ச்சியின் ஏற்பாட்டாளர் ஐயா ஸ்டீபன் ராஜ் அவர்களுக்கும் என்னுடைய நன்றியையும் வாழ்த்துக்களையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். மகிழ்ச்சி, நன்றி. நீங்க பேனர் பாக்குறதெல்லாம் உள்ள அதே இருக்கும், நம்ம நினைக்கிறதெல்லாம் தவறுன்றது இது உதாரணம். மகிழ்ச்சி, ரொம்ப மகிழ்ச்சி. நீங்க பார்த்திருக்கீங்க, எங்களோட போஸ்டர் எல்லாம் பார்த்திருக்கீங்கன்றதுல மகிழ்ச்சி. ரொம்ப இது முழுக்க முழுக்க உளவியல் சார்ந்த நிகழ்ச்சிகள். நன்றி சார். அடுத்து யார் பேசுறீங்க? மாலதி பேசிட்டேனா சார்? நான் வரட்டுமா? வாங்க ரிஃபாய் பாய், பேசுங்க. நான் ஒரு சிக்னல், எப்படி 7 நிமிஷம் சிக்னல் வர வழியில பேசிடுறேன். கவிக்கோ துரைவசன் சாருக்கு ரொம்ப நன்றி சார். ரொம்ப அழகான இது சொல்லியிருக்கிறாங்க. கவிக்கோ என்பதற்கு முத்தாய்ப்பா அவங்க பெற்ற பிள்ளைகளுக்கு 4 பிள்ளைங்களுக்கும் தமிழ் பெயர். அதுலேயே அவங்களோட இது தெரிஞ்சு போச்சு, அவங்க எப்படி அந்த தமிழ் போதை இருக்குதுன்னு சொல்லி. 56 இன்ச்சு எனக்கு என்னுடைய மார்பாலோடு சொல்லி பிரித்து கொண்டிருக்கக்கூடிய மத்தியில் நீங்க 56 விருதுகளை பெற்று மார்தட்டி கொண்டிருக்க தமிழுக்காக. அருமையான தகவல் கவிதைகள்லாம் இப்ப மேடம் வாசிச்சாங்க. நிறைய குறிப்புகளை எடுக்க முடியாத சூழ்நிலை. நான் டிராபிக்ல ஆந்தி வேலையே கிரகிச்சு வச்சு சொல்றேன். நீங்க இப்ப மேடம் ஒரு டீசர் தான் இப்ப வெளியிட்டு இருக்கீங்க. ஆனா படம் எப்படி இருக்குன்னு தெரியல, அந்த அளவுக்கு போகும்னு நினைக்கிறேன். டீசர்லயே இவ்வளவு அழகான கவிதை குறிப்புகள் ரொம்ப அருமையா இருந்தது. அதே மாதிரி ஒரே ஒரு ஓமை, மலை சொல்லும் பொழுது மலை நகல் எடுத்து வரும் நதி எப்படி பாருங்க. நான் இது வரைக்கும் கேட்காத ஒரு சொல் அது. நதியை இப்படி பயன்படுத்துவது ரொம்ப அருமையா அந்த கோட் பண்ணிருக்கீங்க. உலகத்தின் பாடசாலை தமிழ்நாடு, அதை அருமையா சொல்லியிருக்கீங்க. அழகான கவிதை. அதிகமான தகவல்களை ஓடிக்கிட்டே நான் பண்ண முடியல. ரொம்ப நன்றி சார். உங்களுடைய அந்த தமிழ் போதை இன்னும் கருத்துக்களை ஏதாவது தவற சொல்லிட்டா உங்க நாக்குகள்ல அந்த ஊழி ஆடிடக்கூடாத பயத்துல நான் சுருக்கிக் கொள்கிறேன். ரொம்ப நன்றி சார். வணக்கம். வணக்கம். நன்றி நன்றி நன்றி. அவரு டிரைவிங்ல இருந்தே பேசுறாரு. ஆமா ஆமா, ரொம்ப மகிழ்ச்சி. அபுதாபில இருந்து பேசுறார் கவிஞர். சொல்லிட்டார். சரி, அபுதாபில பேருங்க ரிஃபாய் சுல்தான். வணக்கம் அனைவருக்கும். வணக்கம். வணக்கம் கவிஞர் ஐயா. வணக்கம். ரொம்ப அருமையா இருந்தது. உன்னை இழிவா பேசவங்களை பத்தி நீ கவலைப்படாத. உங்களோட ஆதங்கம் நீங்க ஃபுல்லாவே பண்ணிருக்கீங்க. ஊர்கா மாதிரி தமிழை தொட்டுக்கிறாங்க. ரொம்ப நல்லா இருந்தது. ஊடகத்துல தமிழ் எப்படி பேசுறாங்க அப்படின்றத நீங்க உங்களோட ஆதங்கத்துல அழகா சொல்லியிருக்கீங்க. ஆனா உண்மையிலேயே நம்ம தமிழை சரியா படிக்கிறோமா அப்படின்னா அதுக்கு பதில் இல்லைங்க ஐயா. ஆனா வெளி மாநிலத்துல இருந்து வர்றவங்க எல்லாம் இப்ப படிக்கிறாங்க ஐயா. நீங்க அதை எழுதிருக்கிறீங்க. ஆக்சுவலி இப்ப கூட ரீசெண்டா அசாம்ல இருந்து வந்த பிள்ளைங்க எல்லாம் நம்ம தமிழகத்துல
நல்ல கவர்மெண்ட் ஸ்கூல்ல சேர்ந்து அழகா படிக்கிறாங்க. நம்ம கவர்மெண்ட் கொடுக்குற எல்லா ஃபெசிலிட்டிஸையும் நல்லா பயன்படுத்திக்கிறாங்க. நல்லாவே தமிழ் படிக்கிறாங்க ஐயா. அங்கெல்லாம் அந்த அளவுக்கு வாய்ப்பு இல்லை எங்களுக்கு. நாங்க இங்க பணம் கட்டாம நாங்க இங்க வந்து படிக்கிறோம், தமிழை படிக்கிறோம். இப்ப அவங்கெல்லாம் வந்து ஆர்வமா படிக்கிறாங்க ஐயா. அஹ் ரொம்ப நல்லா இருந்தது. மேடம் வந்து ரொம்ப அழகா இந்த கவிதை நூலை வந்து ரொம்ப அழகா வாசிச்சு காட்டினாங்க. உங்களுக்கு தமிழ் எனக்கு என்ன சொல்லணும்னு தெரியல. நீங்க வந்து ஒரு ஊழி கூத்து ஆடணும் அப்படின்ற மாதிரி உங்களோட இந்த காலத்துக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் கோர்வையா சேர்த்து ஒரு ஆதங்கமா இந்த கவிதை மூலியமா நீங்க வெளிப்படுத்திருக்கீங்க அப்படின்றத நான் புரிஞ்சுக்கிறேன். அஹ் நன்றிங்க ஐயா. பிரேமா மேடம் வந்து ரொம்ப அழகா இத வந்து தங்கு தடை இல்லாம ரொம்ப அழகா வாசிச்சு காமிச்சாங்க. ஆனா வந்து அவங்க எல்லா கவிதைகளுமே படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் வந்து எனக்கு ஏற்பட்டிருக்கு உண்மையிலேயே. அதை நான் படிக்கணும்னு ஆசைப்படுறேங்க ஐயா. நன்றிங்க ஐயா. மகிழ்ச்சிம்மா மகிழ்ச்சிம்மா மகிழ்ச்சி. நன்றி. நன்றி நன்றி. வசந்தி மேடம் வாங்க. வணக்கம் சார். முதல்ல வந்து வணக்கம்மா. பிரேமா மேடம் ரொம்ப ரொம்ப அழகா எடுத்து இதை சொன்னாங்க. எங்களுக்கு வந்து ஒரு பெரிய ஒரு விருந்து கொடுத்தீங்க, கவிதை விருந்து இன்னைக்கு காலையில. அதாவது உங்களுடைய ஆதங்கம் தான் எல்லாருடைய ஆதங்கமும், அதை நீங்க நல்லா வெளிப்படுத்தி இருக்கிறீங்க. தமிழ் வந்து போய் சேரணும் எல்லாருக்கும் தான் நம்ம நினைக்கிறது. அது எவ்வளவு பேருக்கு போய் சேர்ந்தது அப்படிங்கிறது வந்து நம்ம தமிழ் அழியாது, என்னைக்குமே தமிழ் அழியாது. ஏன்னா வந்து இங்க நாங்க பாக்குறோம், தமிழ் அழிய விடாம நம்ம வந்து அப்படியே பிடிச்சிட்டு உட்காந்துருக்குறோம். அது மாதிரி பிள்ளைங்களை எப்படியாவது நீ எவ்வளவு கொஞ்சம் படிச்சாலும் பரவாயில்ல தமிழ் படி, தப்பா எழுதினாலும் பரவாயில்ல தமிழ் எழுது, இப்படி சொல்லி சொல்லித்தான் நாங்க அவங்கள வளர்த்து இவ்வளவு தூரம் கொண்டு வந்திருக்கிறோம். உங்களுடைய ஆதங்கம், உங்களுடைய அது நீங்க வெறும் தமிழ் மொழி ஆதங்கத்தை மட்டும் அங்க கொண்டு வரல. சமூகம் வந்து எப்படி முன்னேறணும், எப்படி எல்லாரும் வந்து நல்லவங்களா இருக்கணும், நல்ல முற்போக்கு சிந்தனை இருக்கணும், இது எல்லாமே உங்களுடைய கவிதையில கொண்டு வந்திருக்கிறீங்க. மிக்க மகிழ்ச்சி சார். பாராட்டுக்கள். தேங்க்ஸ் ரொம்ப பிரேமா மேடம் இன்ட்ரடியூஸ் பண்ணதுக்கு. நன்றி நன்றி மேடம். ஆசிரியர் நன்றிம்மா. நன்றி நன்றி நன்றி. நன்றி. சக்கரபாணி சார் வாங்க பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். வாய்ப்புக்கு நன்றி. கவிஞர் துரை வசந்தராசன் அவருடைய ஊழிப்பதிகத்தை பற்றி அம்மா பிரேமா அம்மா அவர்கள் மிக அழகாக தங்கு தடையின்றி தமிழில் மிக அழகாக எடுத்துரைத்தார்கள். மிக்க மகிழ்ச்சி. நான் ஏற்கனவே இந்த குமரேச சதகம், தேவார பதிகம் இது மாதிரி தான் நம்ம கேட்டிருக்கோம். கடவுளை பற்றி அவங்க பண்றது, அத சதகம்ன்றது முழுக்க அது கடவுளுடைய அடியில் வர மாதிரி. அந்த அந்த வகையில இது வந்து வித்தியாசமா தமிழை பத்தி ஒரு பதிகம் பாடியிருக்க. அந்த பதிகத்துல தமிழினுடைய சிறப்பு, அதன் மேன்மைகள், அதை எப்படி நம்ம வளர்க்கணும், அது எப்படி சீரழிந்து போகிறது என்பதையெல்லாம் கவிஞர் அவருடைய ஆதங்கத்தை எல்லாம் கொட்டி தீர்த்திருக்கிறார். அதை வளர்வதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும், அதை எந்த அளவுக்கு அதை மேல் நோக்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதெல்லாம் கவிஞர் அழகாக எடுத்துக்கொள்கிறார். அந்த கவிதை வரிகளை அம்மா பிரேமா அம்மா அவர்கள் மிக அழகாக நிறுத்தி நிதானமாக வாசித்தது எங்களுக்கெல்லாம் மிக்க மகிழ்ச்சி. நாங்கள் ரசித்தோம், முழுமையாக அதை கேள்வி கேட்டோம். அந்த அளவுக்கு கவிதையை ஒன்றி கூடிய அளவுக்கு எங்களுக்கு அந்த ஞானம் இல்லை என்றாலும் அவர் கவிஞருடைய அந்த ஒவ்வொரு சொல்லையும் கூர்ந்து நோக்கத்தக்கதாக இருந்தது. இந்த வகையில் கவிஞருக்கும் வாழ்த்துக்கள், அதை எடுத்துரைத்த பிரேமாமா அவர்களுக்கு வாழ்த்துக்கள். வணக்கம். நன்றி சார். நன்றி நன்றி. கல்யாணி மேடம் பேசுறீங்களா? அனைவருக்கும் வணக்கம். கவிஞர் ஐயா, கவிக்கோ ஐயாவுக்கு வணக்கம். வணக்கம்மா. வணக்கம். வணக்கம் ஐயா. பிரேமாமா, நீங்க பேசினது வந்து எப்பவும் போல ரொம்ப அருமையா இருந்தது, அழகா சொன்னீங்க. ஒவ்வொரு கவிதையும் வந்து ஐயா எழுதுனது ஒரு விதத்துல அழகு அப்படின்னா, அதுக்கு மேல ஒரு பெரிய மெருகூட்டுற மாதிரி உங்களுடைய மொழியும் சரி, உங்களுடைய அந்த ஒரு ஆளுமை நிறைந்த ஒரு குரல், அததான் மெயினா சொல்லணும். அது ரொம்ப நல்லா இருந்ததுமா. அது அப்புறம் வந்து ஐயாவுடையது வந்து இந்த பதிகம்னு படிச்சப்ப, காலையில இந்த ஊழி பதிகம்னு படிச்சப்ப அது என்னவோ எழுதியிருக்காரு, ஊழிங்கிறது மட்டும் இருக்கு, பதிகம் என்னங்கிறது ஒரு ஐடியாவே இல்லை. ஆனா இப்ப வந்து பார்த்தாதான் தெரியுது, அவர் வந்து தமிழுக்காக கொண்டுட்டு வந்து அந்த ஊழி ஆட்டம் ஆட சொல்றாரு, கூத்து. அது ரொம்ப அழகா இருக்குங்க ஐயா, ரொம்ப நல்லா எழுதியிருக்கீங்க. அதாவது நம்ம வந்து போயிட்டு மத்தவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு என் தமிழ் ரொம்ப நல்லா இருக்கு, நீங்க எல்லாம் வந்து படிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட எல்லாம் போய் கெஞ்சுறதை விட,
நீங்க தாயை கூப்பிட்டு நீ வந்து ஆடு, ஊழிக்கூத்து ஆடினா எப்படி இருக்கும் அப்படின்னு, நீயா வந்து உன்னை நீயே நிலைநிறுத்திக்கொள் அப்படின்னு சொல்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க. அது அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அந்த வழியில போறது அப்படிங்கிறது. நம்ம போய் மத்தவங்க கிட்ட இது பண்றதை விட நம்ம அவ்வளோ ஒரு வீராவேசமா நம்ம கிளம்பிட்டோம் அப்படின்னா அதுக்கப்புறம் யாரும் நம்மள அடக்கிறது முடியாது. அந்த விதத்துல நீங்க அந்த கவிதைகளை கொண்டு போயிருக்கிறது வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அத மெயினா சொல்லணும். அதுக்கப்புறம் அந்த மகரந்த வண்டு அந்த ஒரு இது சொல்லியிருக்கீங்க, கல்வனத்தை உழவு செய்ய கல்வண்டு நீ அப்படின்னு சொல்லியிருக்கீங்க. கல்வனத்தை உழவு செய்த கல்வண்டு நீ. அந்த சொல் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. அந்த அந்த வரி வந்து ரொம்ப ஒரு அருமையான தனி ஒரு சொல்லுங்க. சொல்லுங்க ஐயா. இல்ல நீங்க பேசுங்க, பேட்டரி லோ ஆயிடுச்சு மாத்தே. ஓஹோ, சாரிங்க. நீங்க பேசுங்கம்மா. அது அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் ஓவியங்கள் பத்தி பிரேமாமா சொல்லியிருந்தீங்க, நல்லா வரைஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அது அந்த கண்ணகி ஓவியங்கள்லாம் உள்ள கொண்டு வந்திருக்காங்கன்னு சொன்னீங்க. அதுவும் பார்க்கணும், அந்த நூலை வாங்கி தான் பார்க்கணும். அப்புறம் இன்னொரு மெயின் பாயிண்ட் வந்து ஐயா சொல்லியிருக்கிறதுல நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, அவரு வந்து ஒண்ணு வந்து தமிழ் மொழியை வந்து ஊழி கூத்தாடுறதுக்கு வான்னு கூப்பிடுறாரு. அப்படி கூப்பிடும் போதும் அவரு வந்து கொஞ்சம் அவரோட நாவல வந்து நின்னு ஆடணும் அப்படின்னு சொல்றது இன்னொரு எனக்கு ஒரு ஒரு நல்ல பாயிண்டா தெரியுது. ஏன்னா மத்தவங்க இதுல போய் நிக்கணும்னு இல்லாம அவரு மேல வந்து நிக்கணும் அந்த தமிழ் தாய். அதுல ஒரு சுயநலமும் இருக்கு, தம் மூலமா வா அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிடுறது. எனக்கு அந்த பாயிண்ட்டும் ரொம்ப பிடிச்சிருந்தது. நல்லா இருந்ததுங்க ஐயா. ரொம்ப நல்ல ஒரு நூல். நாங்க எல்லாம் வாசிக்கணும் கண்டிப்பா. வாழ்த்துக்கள், நன்றி. அந்த புத்தகத்துல ஒவ்வொரு பாடலுக்கும் மேல நம்முடைய தமிழ் பண்பாட்டை நல்லா வலியுறுத்துற மாதிரி நம்முடைய சிலைகள், தமிழ் அப்படின்றத எப்படி அழகா எழுதுறோமோ அந்த ழா எழுத்து, இப்படி ஒவ்வொன்றுமே சிறப்பான படங்கள் போட்டு அதுக்கு கீழே அந்த கவிதைகள் வருது. அது படிக்கிறதுக்கும் பாக்குறதுக்கும் ரெண்டுத்துக்குமே ரசிக்கிற மாதிரி அந்த அளவுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கு. இல்ல எல்லா இடத்துலயுமே நீங்க சொன்ன விதத்துல இருந்தே தெரியுது. ஒவ்வொரு இடத்துலயும் எனக்கு அந்த 2 பாயிண்ட் தான். ஒண்ணு, தமிழை வந்து நீயே வந்து ஊழி கூத்தாடி உன்னை நீ நிலைநிறுத்திக்கோ அப்படின்னு சொல்றது. இன்னொன்னு வந்து கொஞ்சம் சுயநலத்தோட என்கிட்ட வா, என் மூலமா நீ வந்து ஊழி கூத்தாடுங்கிற மாதிரி கூப்பிடுறது. அந்த 2 பாயிண்ட்டும் இதுல நான் ரொம்ப சாலிடா பாக்குறேன். அது ஆமா, நான் கொஞ்சம் கவனிக்கலாமா, அந்த இதுவும் குறைஞ்சு போச்சு. இன்னொரு முறை சொல்லுங்க, அந்த 2 பாயிண்ட் சொல்லுங்க. இல்லைங்க, நான் எப்படி பார்த்தேன் அப்படின்னா, இதுல வந்து நீங்க தமிழ் தாயவே கூப்பிடுறீங்க. நீயா வந்து ஊழி கூத்தாடி உன்னை நீ காப்பாத்திக்கோ, உன்னை நீ நிலைநிறுத்திக்கொள். நம்ம வந்து நம்ம தமிழை எடுத்துட்டு போய் நீ படி நான் படி, என்னோட தமிழ் ரொம்ப அழகு அப்படின்லாம் போய் எடுத்துட்டு போய் மத்தவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் இல்லாம, நீ ஆடுற வெறி ஆட்டத்துல உன்னை நோக்கி மக்கள் வர வேண்டும் அப்படிங்கிற மாதிரி சொல்ற பாயிண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. இன்னொன்னு பாயிண்ட் எப்படின்னா, அதுவும் நீங்க கூப்பிடுறப்போ உங்க மூலமா அந்த ஊழிக்கூத்தை இறக்க சொல்றீங்க. ஒவ்வொரு இடத்துலயும் நீங்க வந்து இந்த அரங்கத்துல வந்து இது பண்றதுக்கும் நீ என்னாவில வா அப்படின்னு கூப்பிடுறீங்க. அந்த ஒரு வெறி எனக்கு பிடிச்சிருக்குன்னு சொல்றேன். அதுல கொஞ்சம் சுயநலம் இருக்கு, அந்த ஒரு வெறி எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொன்னேன். அந்த ரெண்டு இதுவும் எனக்கு ரொம்ப ஒரு நெகிழ்ச்சியான விஷயமா இந்த இதுல பார்த்தேன் அப்படிங்கிறது தான் மெயினா பதிவு செஞ்சேங்க. அதுக்கப்புறம் அந்த நான் சொன்ன பாயிண்ட் வந்து அந்த மகரந்த வண்டு நீங்க கேட்டீங்கன்னு நினைக்கிறேன். அந்த கல்வனத்தை உழவு செய்த அந்த அது அதுங்க. அதுக்கப்புறம் மழலையின் அந்த கை அளவிய கூழ், அது வந்து நிறைய பேர் சொன்னாங்க அந்த பாயிண்ட். ஓவியங்கள் ரொம்ப சிறப்பா இருக்குன்னு பிரேமாமா இப்ப கூட மறுபடியும் அதை வலியுறுத்தினாங்க. அதே மாதிரி அப்புறம் அதான் அந்த இன்னொரு பாயிண்ட் நீங்க அதுல சொல்லியிருக்கிறதுல வந்து அறம் தெரியாதவர்களை வந்து நீ வந்து ஆதரிக்காத. நம்ம மெயினா வந்து என்ன பண்ணுவோம்னாங்க, நம்ம வர்ற இப்ப நான் தமிழர்கள் நான் நிறைய இடத்துல அதை சொல்லிட்டே இருக்கேன். எப்படின்னா தமிழர்களுக்கு வந்து ரொம்ப ஆதரிக்கிற பண்பு ரொம்ப அதிகம். யாரு வந்தாலும் வா விருந்தோம்பல், வா விருந்தோம்பல் வச்சுதான் நம்ம அடிமையா இருக்கோம். அந்த மாதிரி எல்லாத்தையும் வா வான்னு பண்ணிக்கிறோம். அதையும் நீங்க வந்து வலியுறுத்துறீங்க. உன்னுடைய அன்புனாலையும் பாசத்தினாலையும் மத்தவங்களை ஆதரிச்சு நீ அழிஞ்சு போயிடாத அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோட கவிதையில எடுத்து சொல்லியிருக்கீங்க. அந்த பாயிண்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. இன்னொன்னு வந்து இந்த தமிழை வந்து சும்மாடு மாதிரி தலையில வச்சுட்டு இருக்கோம், தேவைக்கு எடுத்து சொரிஞ்சுக்கிறோம்னு சொல்லியிருந்தீங்க. அந்த சும்மாடுங்கிற வார்த்தை வந்து அது ரொம்ப நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் தமிழ் போதை தான் சிறந்தது. அது இப்ப ரெஃபர் பாய் சொன்ன மாதிரி மழை தரும் முத்தம் நகல் எடுத்து நகரும் நதி, அந்த வரியும் வந்து ரொம்ப வித்தியாசமா ரெஃபர் பாய் சொன்ன மாதிரி முதல் தடவையா நானும் கேட்கிறேன். அது அதான் சார்.
தமிழன் இவன் வாழ்ந்தால்தான் தமிழ் வாழும். நம்ம இன்னொரு வரி, நம்ம பொன் நம்ம உரிக்கும் உதிரம் நீன்னு ஒண்ணு சொல்லியிருந்தாரு. பொன் உரிக்கும் உதிரம் நீ. ரொம்ப அழகான வரி, ரொம்ப அழகான வரி. பொன் உரிக்கும் உதிரம் நீ. ரொம்ப எல்லா அழகா வரிகளுமே கொஞ்சம் ரொம்பவே ஆழமாவே இருந்தது. ஒவ்வொன்றும் வெறியாட்டம் தான். இப்ப சில படங்கள்ல அந்த கதாநாயகர்கள் பாட்டு பாடும் போதெல்லாம் குழந்தைகள் அந்த பாட்டை கேட்டா அவங்களுக்குள்ளேயும் ஒரு வெறி வரும். அந்த மாதிரியான உங்களுடைய கவிதைகள் ஒரு வெறியூட்டக்கூடிய ஒரு கவிதைகளா இருக்கு. இந்த பிரேமம்மா இன்னைக்கு இந்த கவிதைகளை எடுத்துட்டு வாசிச்சு எங்களுக்கெல்லாம் அறிமுகப்படுத்தினதுக்கு ரொம்ப நன்றி. இந்த படங்கள் நான் எதுக்கு சொன்னேன்னா, சாதாரணமா சில புத்தகங்கள்ல இருக்கிற படங்கள் மாதிரி இல்லாம நம்ம அகழ்வாராய்ச்சியில கீழடியில கிடைச்சது அந்த மாதிரி எல்லாம் அந்தந்த இதுக்கு நம்ம தமிழர் பண்பாடு, தமிழருடைய பெருமை, எப்படி எல்லாம் கோவில் எல்லாம் அந்த சிற்பங்கள் இருக்கு, அந்த மாதிரி ஒவ்வொன்றுமே தமிழ் எழுத்துக்கள் எவ்விதமாக எழுதப்படுகிறது, ரொம்ப 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 மெனக்கிட்டு தான் அந்த படங்களை எல்லாம் போட்டிருக்காங்க ஒவ்வொரு கவிதைக்கும். ஐயா எப்ப நூல் வெளியிடுறீங்கன்னு மட்டும் சொல்லுங்க. சரிங்கம்மா, சரிங்கம்மா, மகிழ்ச்சி. நன்றி நன்றி கல்யாணி மேடம். நான் பேசுறவா? வாங்க சார், ரவி சார் பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். ஆக்சுவலாக எனக்கும் கவிதைக்கும் ரொம்ப தூரம். ஆனால் பிரேமாமாவை நம்பி இந்த இதுக்கு வந்தேன் நான். ஆனால் அதுக்கு அவங்க ஏமாற்றாமல் அதுக்கு ஏற்ற மாதிரி நல்லபடியாக ப்ரெசென்ட் பண்ணிட்டாங்க. ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. கவிதை நாங்கள்லாம் புரிஞ்சிக்கிற அளவு ரொம்ப எளிமையாக இருந்தது. ஆக்சுவலாக தமிழரில் எவ்வளோ தூரம் உசுப்பேற்ற முடியுமோ அவ்வளோ தூரம் உசுப்பேற்றிருக்கீங்க. ஸோ அது மிகச்சிறப்பான வார்த்தைகள்லாம் நீங்கள் கையாடல் பண்ணியிருக்கீங்க. எனக்கு பிடித்த ஒரு சில வார்த்தைகள் மட்டும் சொல்கிறேன். உங்களை கவிஞர்களின் கலவை அப்படின்னு ஒரு சொன்னது, படைத்தவன் பேசுகிறேன், அது கொஞ்சம் புதுமையாக இருந்தது. அதே மாதிரி பிச்சைக்கும் சொல்லிட்டு ஒரு இது சொல்லியிருந்தாங்க, அது மிக மிக சிறப்பாக இருந்ததுன்னு சொல்லலாம். ஆள்பவர்கள் ஊறுகாய் கூட இல்லை, ஊறுகாய் தோல் போல தொட்டுக்கொள்கிறார்கள் என்றது ரொம்ப சிறப்பாக இருந்தது. இந்த மொழிக்கு இடங்குன்றது ஒரு புதிய வார்த்தையாக இருந்தது எனக்கு, அதுவும் ரொம்ப சிறப்பாக இருந்தது. அதுக்கப்புறம் ஏமாற்றி பிழைப்போர்க்கும் தாய்மடி ஆனாய், அது கொஞ்சம் ரொம்ப டச்சிங்காக இருந்தது. ஆக்சுவலாக பிணமாக உழவுகிறோம், எப்படி சொரணம் இல்லாமல் இருக்கும் அப்படின்றத நீங்கள் நல்லா கொண்டு வந்தீங்க. டாஸ்மாகில் கலக்கிறார்கள், அப்புறம் ஒருபோதும் போதை தேவையில்லை, அது சொல்லிட்டு தமிழே நீதான் போதை அப்படி சொல்லி சொன்னதும் கொஞ்சம் நல்லா இருந்தது. அப்படி பார்த்தா தமிழ் பேசுகிற நாம் எல்லாமே குடியாரர்கள் தான். உலகத்தின் பாடசாலை தமிழ்நாடு, அது ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. தமிழன் அடிதாங்கிக்கல், அந்த இதுவும் நல்லா இருந்தது. தமிழ்நாட்டில் தமிழரே அகதி போல், அது உண்மையான வார்த்தை. அது தமிழ் உண்டு வாந்தியாக்க தெரிந்தவர்கள் வெளிச்சம் பெறுகிறார்கள், அதுவும் ரொம்ப உண்மையான இது. தமிழன் இவன் வாழ்ந்தால்தான் தமிழே வாழும், அதனால் நாம் எல்லோரும் வாழ்வோம். சிறப்பாக கவிதை எழுதிய உங்களுக்கு பாராட்டுகள், பிரேமா மேடத்துக்கு பாராட்டுகள். நன்றி சார், தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி சார். நம்ம எல்லாருமே இந்த லைனை, உலகத்தின் பாடசாலை தமிழ்நாடு அப்படின்ற வரி இதுல கொஞ்சம் ஆழ்ந்து சிந்திக்க வேண்டியது. என்னன்னா, நம்ம எல்லாரும் என்ன பலர் பேசுறத கவனிக்கிறோம். நம்ம தமிழ் வழக்குல, தமிழ் வெளிநாட்டுல எல்லாம் வளர்க்குறாங்க, மற்றவங்க எல்லாம் நல்லா தமிழ் பேசுறாங்க அப்படின்றது நம்ம பலர் இடத்துல இந்த கருத்து இருக்குது. ஆனா இந்த வார்த்தையை கவனிங்க, உலகத்தின் பாடசாலை தமிழ்நாடு, அதுதான் உண்மை, அதுதான் உண்மை. இங்கதான் நமக்கு பாடசாலை, இதுதான் யூனிவர்சிட்டி, இங்க இருந்துதான் கத்துக்கணும். ஆனா நாம இதை சரியா பயன்படுத்தல, அந்த பார்வை சரியா பார்க்கல அப்படின்றதுதான் உண்மை. எப்பயுமே ஒரு மாநிலத்துல மொழி எப்பயுமே வழக்கம் போல பேசிட்டு இருக்கிறது சிறப்பா தெரியாது. வேற இடத்துல பேசும்போது அது சிறப்பா தெரியும். நம்ம ஊரு விட்டு ஊரு போனா தமிழர் பேசினா நான் தமிழரை பார்த்துட்டு சொல்றோம். ஆனா இங்க எல்லார்கிட்டயும் தமிழ் பேசுறோம். இங்க எவ்வளவு பேர் எவ்வளவு அழகா தமிழ் பேசுறாங்க, எவ்வளவு அழகா தமிழை சொல்லி கொடுக்குறாங்க, எவ்வளவு அழகா கவிதை எழுதுறாங்க, எத்தனை கவிதைகள் வந்திருக்கு, எத்தனை புத்தகங்கள் வந்திருக்கு, எவ்வளவு புத்தகங்கள் தமிழை எந்த அளவுக்கு கடத்தி இருக்கு, மக்களுடைய மனத்துல எவ்வளவு அளவுக்கு இது புகுந்து வெளியில வருதுன்ற ஆதங்கத்தை யாரும் கவனிக்கல. இந்த ஒரு சொல் எல்லாத்தையும் சொல்லுது. இந்த ஒரு சொல் தமிழ்நாடு, உலகத்தின் பாடசாலை தமிழ்நாடுன்றது ஒரு சொல். இந்த ஒரு லைன் ரொம்ப சொல்லுது. அது ரொம்ப கவனிக்க வேண்டிய செய்தி. முகநூலில் கவிஞரே ஒரு ஆதங்கத்தை வெளிப்படுத்தி இருக்காரு. எப்படி நல்லா பண்றவங்க முகவரி பெருசா இல்லாம விளம்பர வெளிச்சம் இல்லாதவர்களுக்கு
அந்த உரிய புகழ் கிடைக்கிறது இல்லைன்றத பத்தி முகநூலில் நம்முடைய கவிக்கோ வசந்தராஜன் அவர்களே ஒரு கட்டுரை ஒண்ணு எழுதியிருக்காரு. ஓ, அதுல இன்னொரு சொல்ல நான் பார்க்க வேண்டியது, இதுல வந்து நம்ம எல்லாருமே கவிஞரோட ஆதங்கத்தான் பார்க்கிறோம் அப்படின்னு நம்ம சொன்னோம். ஆனா அது தவறு. இது பலரோட ஆதங்கம் இங்க வெளியில வருது. பலரோட ஆதங்கம் இது வந்து இதுதான் இப்படி இருக்குது இந்த சிந்தனைகள். அப்ப ஏன் இதெல்லாம் பேசல? ஒருத்தர் எவ்வளவு பேர் நம்ம பேச வேண்டியது, உள்ளுக்குள்ள ஆதங்கத்தை நம்ம வச்சுட்டு இருக்கோம். ஆனா அதை வெளியிடுறது கொண்டு வந்து இப்போ ஒரு யாருக்கு பூனைக்கு மணி கட்டுறதுன்ற மாதிரி இப்ப கட்டியிருக்காரு. அந்த ஆதங்கத்தை நம்மளாம் வெளியில கொண்டு வரணும்ன்றதுதான் அது அர்த்தம். மகிழ்ச்சி மகிழ்ச்சி, நன்றி. வாங்க வினோதன் சார், வாங்க சார். அதுக்கு முன்னாடி ஒரே நிமிஷம் சார், கவிஞருக்கு ஒரு கேள்வி. அதாவது இலங்கையில் தான் வந்து உண்மையான தமிழ் இருக்கு தமிழ்நாட்டை விட அப்படின்னு சொல்லி ஒரு கருத்து நிலவுது. அதை பற்றி உங்களை கருத்தையும் பதிவு செய்யுங்க. தேங்க்யூ. வினோதன் சார் பேசிட்ட பிறகு சார் பேசும். சார் நீங்க பதில் சொல்றீங்களா? வேற பேசலாம். சரிங்க, நீங்க சார். வாங்க சார், வினோதன் சார் பேசுங்க. வணக்கம், எல்லாரையும் வணங்குறேன். அதாவது முதல்ல நமது பிரேமா அம்மா அவர்களை பாராட்டுறேன். அவங்க நூலை மாத்திரம் எவனா தல்ல, நூல் ஆசிரியரையும் இங்க கூட்டிட்டு வந்து அறிமுகப்படுத்தி இருக்காங்க. அந்த வகையில அவர்களை பாராட்டி வாழ்த்தி வணங்குறேன். அடுத்தது நல்ல எப்பொழுதும் போல மிகுந்த புரிதலோட மிகுந்த தெளிவோட இந்த கவிதைகள் எல்லாம் சொன்னாங்க. நம்ம மனம் கொள்ளுமாறு சொன்னது மிகச்சிறப்பு. அடுத்தது நமது கவிக்கோ துரை வசந்தராஜன் அவர்களுடைய உணர்வுகளை எல்லாம் பதிவு பண்ணியிருக்காரு. ஊடிக்கூத்துங்கிறது அது முடிஞ்சு புதுசு வரணும் அப்படிங்கிற ஒரு எண்ணம், அதை ரொம்ப அழகா பதிஞ்சிருக்காரு. ஆனால் நிறைய ஆதங்கமே கூட இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா மணிப்பிரவாளத்தை அது உடைச்சிருக்கு. இப்ப மறுபடி இது அதாவது தனித்தமிழுக்கு பாடுபட்டவங்க நிறைய பேர் இருக்காங்க. நமது மறைமலை அடிகளார், பாவலேறு, அப்படி நிறைய பேர், அருளி, நிறைய பேர். அதனால காலந்தோறும் அதற்கு எதிராகவும் நடந்து இன்று மக்கள் தனைகின்ற தமிழ்நாடு தனக்கும் மக்கள் தனைகின்ற தமிழ்நாடு, மக்கள் தொகை, அந்த தொகை கூடியதே வர்ற போது இளைஞர்கள் எல்லாம் உடைந்து போய் கிடக்கிறார்கள் எழுதுறாரு. ஆனால் ஒரு சாரார் உடைந்திருந்தாலும் மக்கள் தனைகின்ற தமிழ்நாடு, அங்கே இன்னொரு சாரார் இந்த 10 ஆண்டுகள்ல தமிழ் எழுதுறவங்க நீங்க இணையத்துல பாத்தீங்கன்னா, இந்த 15-20 ஆண்டுகள்ல, நானெல்லாம் முன்னாடிலாம் தமிழ் எல்லாம் எழுதல, இப்ப 20 ஆண்டுகள்ல கிட்டத்தட்ட வினதித்தான்னு பேரு போட்டாவே ஒரு 40,000 இதாச்சும் வருது. அப்ப அவ்வளவு தமிழ் இன்றைக்கு வளர்ந்துகிட்டு வருது. அதை நம்ம பாராட்டணும், அதையும் சேர்த்து தான் பாடணும். ஒரு இது ஆதங்கத்தையே பாடாம இன்றைய வளர்ச்சியை சேர்த்து பாடணும். இவர்கள் அதற்கு வலுவாக பாடக்கூடியவர்கள், இதையும் பாடணும்னு ஒண்ணு கேட்டுக்கிறேன். ஒன்று. அப்புறம் உணைவிற்று ஆடுகிறார்கள் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான. தமிழ் பெயரை சொல்லி உனை விற்று ஆடுகிறார்கள்ங்கிறதெல்லாம் சாதாரண வார்த்தை இல்லை, மிக வலிமையான வார்த்தை. அத ஆடுறவெல்லாம் என்ன பண்ணுனா அப்படிங்கிறத யோசிக்கணும் அப்படிங்கிறத ஒரு இது. நான் முடிவில் அந்த ஒரு நிமிடத்துல சொல்றேன் கேடு. அப்புறம் ஒட்டக்கூத்தன் பழகி வருகிறேன்னு சொன்னாரு. நான் ஒட்டக்கூத்தனை பத்தி இது வரைக்கும் யாருமே சொல்லல. ஐயாதான் ஒட்டக்கூத்தன் பழகி வருகிறேன். ஏதாவது ஒட்டக்கூத்தனை பத்தி ஏதாவது எழுதியிருக்காரா? அல்லது கதிரை வாய்ப்போர்க்குல அது வந்துருச்சா? அவர் எழுதல. ஒரு அவர் அந்த நூலை வெளியிட்டவங்க அதை எழுதுறாங்க. இவர் அது மாதிரி இருக்கிறவரை இவரை எழுதுறாங்க. இல்ல ஒட்டக்கூத்தனை பத்தி எல்லாம் நாம படிக்கவே இல்லையேங்கிறதுக்காக கேட்கிறேன். இத பத்தி எல்லாம் யாராவது சொல்றாங்கடா, நான் இத்தனை தளத்துல இப்படி பயணிக்கிறேன், அது இல்லையேங்கிறதுக்காக சொன்னேன். அடுத்தது ஒரே ஒரு விஷயம் சொல்லி முடிக்கிறேன். அதாவது இந்த ஏன் நம் நிழலில் மூச்சு வாங்கி அவன்காலில் விழுந்திருப்பான் ஆடி குத்தெல்லாம் கேட்டேன், குத்தன் கேட்டேன், அதெல்லாம் பார்த்தேன். இதுல முக்கியமானது தமிழுக்கு
நாம் இழைத்த பெருங்கேடாக நாம் பார்க்கிறது இன்றைக்கு பள்ளியில தமிழ் கல்வி இல்லை. 7 லட்சம் மாணவர்கள் வெளியில வர்றாங்க. எங்க? மெட்ரிகுலேஷன்ல. அதுல தமிழே ஒழிச்சுட்டாங்க. அதுதான் எனக்கு பெருவருத்தம். அதாவது ஊழிக்கூத்து ஆடணும். எங்க ஆடணும்? இவர்கள் நெஞ்சில ஆடணும். ஆடி இங்கே தமிழ் கத்துக்கிறதுக்கு பிள்ளைக்கு அதாவது வங்காளத்திலேயோ வங்காளத்துல வங்கம் படிக்காம அந்த கல்வியை முடிக்க முடியாது, பள்ளி கல்வியை. அதே மாதிரி கர்நாடகாவில கன்னடா படிக்காம சின்ன ஸ்கூல்ல கூட முடிக்க முடியல. ஆனால் தமிழகத்தினுடைய நிலைமை என்ன? அது மிகப்பெரிய அரசியல், மெட்ரிகுலேஷன் பள்ளி அரசியல், கல்வி அரசியல். இங்கே நாற்றங்கால்ல தமிழை ஒழிச்சிட்டு எப்படி நான் வரப்போகுது அப்படின்னு எனக்கு பெருங்கவலை இருக்கு. அதனால அதை பதிவு பண்ணணும் இங்க பண்றேன். நம்ம இந்த கூத்தை இவர்கள் மனதிலே நீங்க நிகழ்த்த வேணும். நம்ம அதையும் உங்களுக்கு நான் இங்க சொல்ல விரும்புறேன். அடுத்தது எனக்கு என்னமோ காரை செல்வராஜ் அவர்கள் எதனால நம்ம மைண்ட் ஓவர் மைண்டை பார்க்கும்போது கிறிஸ்துவ ஒரு பிரச்சாரம் மாதிரி இருக்கும்னு நினைச்சாருன்னு தெரியல. அதுல இருக்க முழுவதும் உள்ள படிச்சிருந்தா அது நிச்சயமா அதுல அது இருக்காதுங்கிறது புரிஞ்சிருக்கும், எனக்கு தெரியல. அடுத்தது கல்யாணி மேடம், எல்லாரும் ரொம்ப சிறப்பான பின்னூட்டங்கள் உங்கள் ஒவ்வொருவரையும் வழங்கி விடைபெறுகிறேன். நமது துறை அவருடைய ஒவ்வொரு சொல்லும் அவருடைய எண்ணமும் போற்றப்பட வேண்டும் அப்படிங்கிறது நமது அது ஒரு குறிக்கோளாக இருக்கணும்னு நினைக்கிறேன். நன்றி. நன்றி சார், நன்றி. சிவகணி வாங்க. சிவகணி சார், அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த புத்தகத்தோட தலைப்பே வந்து என்னை கவர்ந்தது அப்படின்னு சொல்லலாம். சோ என்ன இருக்கு அப்படின்னு தெரிஞ்சுக்கணுங்கிற ஆர்வத்தோட வந்தேன். ஐயா ரொம்ப சிறப்பா எழுதியிருக்காங்க. தமிழ் வேட்கை வந்து ஒரு மனிதனை எந்த அளவுக்கு எழுத தூண்டி இருக்கு அப்படிங்கறதுக்கு இந்த புத்தகம் வந்து ஒரு மிகச்சிறந்த உதாரணம் அப்படின்னு சொல்லலாம். அந்த பிரேமாமா நீங்க எடுத்து வாசிச்சது வந்து அப்படி கேட்டுட்டே இருக்கலாம் போல இருந்துச்சு, அந்த மாதிரி இருந்துச்சு. என்ன ஒரு தாக்கம் வந்து இன்னைக்கும் பாத்தீங்கன்னா ஒரு தமிழ் வார்த்தையை வந்து பேசுறதுக்கு ஏதாவது ஒரு அயற்சொல் பேசிட்டோம்னா அந்த இடத்துல நம்மளுக்கு ஒரு மன வருத்தம் வர மாதிரி இருக்கும். ஆனா தமிழை வந்து நம்ம வளர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கொடி பிடிச்சிட்டுலாம் இருக்கிறோம். தமிழை நம்ம வளர்க்க வேண்டியதில்லை, ஆனா தமிழே வளரும் அப்படிங்கிறது ஐயாவோட பாடல் ஒன்னொன்னையும் கேட்கும்போது ரொம்பவே உணர்வு பூர்வமா இருந்துச்சு அப்படின்னு தான் சொல்லணும். அந்த சொல்லுவாங்க இல்லைங்களா, தாய்ப்பாலை குடிச்சிட்டு நீங்க வேற ஏதோ இது பண்ற மாதிரி நம்மளோட இதை வந்து நம்ம புரிஞ்சுக்காம இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் எல்லாம் ரொம்ப சிறப்பா இருந்தது. கவிதை எழுதுறது அப்படிங்கிறத உங்ககிட்ட இருந்து கத்துக்கணும் போல. அவ்வளோ விஷயங்கள், அவ்வளோ சொல்லாடல், அது எல்லாமே ரொம்ப சிறப்பா கையாண்டிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த புத்தகம் வந்து வாங்கி படிக்கும் போது எங்களை மாதிரி இருக்கிற வளர்ந்து வர கலைஞர்களுக்கு வந்து ஒரு உத்வேகமா இருக்கும் அப்படின்னு எனக்கு தோணுச்சு. நீங்க இந்த புத்தகம் வெளியிடும் போது பிரேமாமா எங்களுக்கும் இந்த புத்தகத்தை வாங்கி கொடுங்க. நல்லா இருந்ததுங்க ஐயா. தமிழ் எவ்வளவு உயர்வு அப்படிங்கிறத படிக்க படிக்க அத கேட்க கேட்க நம்மளுக்குள்ள இன்பத்தேன் வந்து பாயுது அப்படின்னு சொல்ற மாதிரி ரொம்ப சிறப்பா இருந்தது. சோ ஐயாவோட கவிதைகள் எல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் எனக்குள் எழுந்த வரிகள் அப்படின்னு தான் சொல்லணும் இது. எழுத்தின் தாக்கம் எழுந்ததே ஆற்றலாய், எழுத்தின் தாக்கம் எழுந்ததே ஆற்றலாய், அழுத்தமாய் குரலிலே அழகாய் வந்ததே, அழுத்தமாய் குரலிலே அழகாய் வந்ததே, பழுத்த தமிழிலே பருகலாம் போதையே, பழுத்த தமிழிலே பருகலாம் போதையே, விழுங்கியே விடையாய் விதைப்போம் அமுதையே, விழுங்கியே விடையை விதைப்போம் அமுதையே, தழுவிடவே தமிழதுவும் நம்மில்தானே, தழுவிடவே தமிழதுவும் நம்மில்தானே, உழுதிட உனக்குள்ளும் உயர்வுதானே, உழுதிட உனக்குள்ளும் உயர்வுதானே. மிக்க நன்றிங்க ஐயா. இந்த இன்னைக்கு வந்து உங்களோட உரையை கேட்டது, இந்த புத்தகம் எங்களுக்கு கேட்க ஒரு வாய்ப்பா அமைஞ்ச இந்த தளத்துக்கும் நீங்க வந்து கலந்ததுக்கும் மிக்க மகிழ்ச்சி. நன்றிங்க. பிரேமமா உங்களோட அந்த எக்ஸ்பிரஷன் ரொம்ப சிறப்பா இருந்தது அப்படின்னு தான் சொல்லணும். வாழ்த்துக்கள். நன்றி ஸ்டீபன் சார். நன்றி நன்றி. வாங்க ஆரம்பிங்க சார், பேசுங்க. அனைவருக்கும் வணக்கம். அருமையான ஏற்பாடு சார். இன்றைக்கு பிரேமாமா கவிதையை வாசித்தது வந்து அருவி போல கொட்டுச்சு.
அப்படியே எவ்வளவு நேரம் இந்த குற்றாலத்துல அருவியில் நின்னோம்னா அப்படியே எவ்வளவு வெளியே வர்றதுக்கு மனசே இருக்காது பாத்தீங்களா? அந்த மாதிரி அருவி மாதிரி கொட்டுறது. ஒவ்வொரு வார்த்தைகளும் அப்படியே தாக்கின மாதிரி உடனே தமிழை வந்து நம்ம எவ்வளவு தூரம் நிறைய இடங்களை மறந்துருக்கோங்கிறது வந்து தெரியுது. அதுவும் இந்த கவிதை வரிகள் அத்தனையும் வந்து பாரதிதாசன் பாடல்களை படித்த போது இருந்த நினைவு இந்த கவிதை வரிகளை நீங்க பிரேமமா படிக்கும் பொழுது அப்படியே அருமையாக இருந்தது. ரொம்ப அற்புதம். எல்லாரும் நிறைய விஷயங்கள் எல்லாம் பேசிட்டாங்க, அந்த தாக்கங்கள் எல்லாம் சொல்லிட்டாங்க. என்னுடைய மனசுல இருந்த தாக்கங்கள் நிறைய மக்கள் சொல்லிட்டாங்க. அதனால குறிப்பா எதையுமே சொல்ல முடியல. எல்லாமே அற்புதம், அதி அற்புதம், மிக நன்றாக இருக்கு. ஆனா இந்த போதை ஒண்ணு இருந்து பாத்தீங்களா, அந்த போதை அதை மட்டும் மறக்கவே முடியல. அந்த போதையை மறக்க முடியல. தமிழ் போதை வந்து உங்க மேல எவ்வளவு தூரத்துக்கு அதிகமா இருக்குங்கிறத வந்து முதல் குடிகாரன் உங்களைத்தான் சொல்ல வேண்டும். தமிழ் போதை உங்களைத்தான் முதலில் ஆக்கிறது. மன்னிக்கணும் இந்த வார்த்தையை போயிருக்கு. இருந்தாலும் வந்து அந்த வார்த்தை ரொம்ப அதிகமாக கவர்ந்தது, இழுத்தது. தமிழின் மீது பற்று உங்களுக்கு எவ்வளவு அதிகமாக இருந்ததால் இந்த மாதிரி வந்திருக்கோங்கிறது வந்து எங்களுக்கு வந்து அப்படியே ரொம்ப அருமையா இருந்தது. ரெண்டாவது வந்து அந்த உலகத்தின் தாய்மொழி, உலகத்தின் பாடசாலை தமிழ் சொல்லும்போது அதுவும் மனசை ரொம்ப தைத்த வரிகளா இருந்தது. மிக அற்புதம், ரொம்ப அற்புதம். பிரேமம்மாவுக்கு கூடுதலான வாழ்த்துக்கள். ஸ்டீபன் சாருக்கு என்னுடைய அருமையான வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம் சார். மகிழ்ச்சி வாழ்த்துக்கள். சார், மகிழ்ச்சி மகிழ்ச்சி. வாங்க செல்வகுமார் சார், வாங்க பேசுங்க. சார், எனக்கு இப்போ என்ன சொல்றதுனே தெரியல. ஏன்னா நான் இப்போ இந்த மாதிரி நிகழ்ச்சியில கலந்துக்கிறதே இது புதுசா இருக்கிறதுனால என்னால எதுவும் பேச முடியாம தலைச்சி இருக்கிறேன்னு தான் சொல்லணும் போல இருக்கு. கவிஞருடைய ஒவ்வொரு எழுத்தும் வந்து பாத்தீங்கன்னா இன்னும் அதை அவங்க பிரேமமா பேசுனது வந்து பாத்தீங்கன்னா ஜென்ரலா இந்த மாதிரி எதுவும் பெருசா எப்படி சொல்றது, டிவியில் ஒன்றா பார்த்துருப்போமே தவிர நேரலையில் வந்து நிகழ்ச்சியா பார்த்ததே கிடையாது. அதனால இதை நீங்க இந்த மாதிரியான ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கே ரொம்பவே தேங்க்ஸ். அதே நேரத்தில் பிரேமம் அவங்களுடைய உச்சரிப்பு எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே மெய்சில் இருக்கிற மாதிரியா இருந்தது. இதை கேட்கும்பொழுது பார்த்தீங்கன்னா ஏன்னா ஆக்சுவலாக வந்து எங்களுக்கெல்லாம் ரொம்ப பெரிய நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் கேட்கறதுக்கான ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். அதை வந்து இப்போ இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கினதுனால இனி இது மாதிரியான எல்லா நிகழ்ச்சியிலையும் கலந்துக்கணுன்ற ஒரு எண்ணம் வந்து உண்டாக்கி விட்டீங்க. ஸோ அதுக்கு உங்க எல்லாருக்குமே என்னுடைய நன்றியை சொல்லிக்கிறேன் சார். தேங்க்யூ. மகிழ்ச்சி மகிழ்ச்சி. சிவகுமார் சார் பேசுறீங்களா? சிவகுமார் சார் லைன்ல இருக்கீங்களா? சிவகுமார் சார், சரி ஓகே, அவர் பிஸியா இருப்பாரு. கவிஞரையா நீங்க பேசுங்க. சரிங்க. அனைவரும் கேக்குதுங்களா? கேக்குது கேக்குது. அனைவருக்கும் வணக்கம். முதலில் நான் என்னோட மன்னிப்பை முன்வைக்கிறேன். இது நாள் வரையில் மைண்ட் யுவர் மைண்ட் நிகழ்வுக்கு வராமல் பார்த்திருக்கிறேன். அம்மா பிரேமா அவர்கள் அனுப்பி வைப்பார்கள். பல்வேறு பணிகளுக்கு இடையில் வரக்கூடாது என்பதெல்லாம் மறந்து போயிடும். 6 மணிக்கு நிகழ்ச்சின்னா 5 மணிக்கு நினைவில் இருக்கும், 6 மணிக்கு மறந்துடும். அந்த மாதிரி நிகழ்ச்சி, அந்த மாதிரி மறந்திருக்கிறேன். இனிமேல் தொடர்ந்து வருவேன். வாய்ப்பு கிடைக்கிற போதெல்லாம் தொடர்ந்து வருவேன். எனக்கு தெரியப்படுத்தினால் உங்களோட இணைந்து நானும் பணியாற்றுவேன் சொல்லி முதல் உறுதிமொழியை தந்துவிட்டு இந்த நிகழ்ச்சிக்கு வருகிறேன். பிரேமா அவர்களை அனைத்து இந்த தமிழ் எழுத்தாளர் சங்கத்தினுடைய ஒரு நிகழ்விலே நான் சிறப்பு பேச்சாளராகவும் அவர்கள் தலைமை தாங்குவதாக இருந்தார். அன்று தொடங்கிய பழக்கம். அன்று அவர்கள் பேசுகிற போது பெரிய புராணத்திலிருந்தும் கம்பராமாயணத்திலிருந்தும் எடுத்துக்காட்டுகள் எடுத்து கொடுத்தார்கள். வழக்கமாக அந்த அரசு அதிகாரிகளுக்கு எல்லாம் வராது, இப்படி அரசு அதிகாரிகளுக்கு வராத. ஆனா இவர் எடுத்துக்காட்டு கட்டணும்னா எனக்கு ஒரு மகிழ்ச்சியா இருந்தது. ஓஹோ, இவன் வந்து நம்ம இனம் என்று சொன்னால் தமிழ்துறை சாராத ஒருவர் தமிழில் பேசுவது, தமிழுக்காக உழைப்பது. நானும் தமிழ்துறை சாராதவர், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி. அதுபோல அவங்களும் பிஎஸ்சி படிச்சிருக்கானுங்க, வந்திருக்காங்கன்னு ஒரு மகிழ்ச்சி. ஒன்று, எங்களுடைய பண்ணை தமிழ் சங்கத்தின் நான் ஆண்டு விழாவின் போது ஒரு நூலை வெளியிட்டோம். அது வேண்டி அந்த நேரத்தில் தர முடியாமல் போனது.
இவர்கள் கேட்டார்கள் என்பதற்காக இந்த நூலும் சேர்த்து அனுப்பினேன். இன்று காலையில் தான் பார்க்கிறேன் இதற்கு ஒரு திறனாய்வு வைத்திருப்பதை உணர்ந்தேன். கேட்பதற்கு முன்னால் தானாக மடியிலே விழுகிற கனிகளைப் போல தானாக காம்பு உதிர்த்து கனிகளை என் மடிகளை தந்திருக்கிறார்கள் அம்மா பிரேமா அவர்கள். அவருக்கும் இந்த MYM அமைப்புக்கும் ஸ்டீபன் அவர்களுக்கும் வந்திருக்க அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னும் இருவருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அதற்கு பிறகு என்னுடைய உரையை தொடர்கிறேன். 5 நிமிடத்துக்கு நான் முடித்து விடுகிறேன். முதல் நன்றி, முகநூலில் பல பேரும் கவிதை எழுதினாலும் என்னுடைய கவிதைகளை தேடி பிடித்து ஆய்வு நோக்கில் கவிக்கோ துரை வசந்தராசன் என்கிற ஒரு 300 பக்கத்திற்கு ஒரு பேராசிரியர் ஒருவர் நூலை வெளியிட்டிருக்கிறார்கள். அவர் பேராசிரியர் சங்கிலி சுப்பிரமணியம் என்பவர் திருச்சி. இவ்வளவு நேரம் அவர் கேட்டுக்கொண்டிருந்தார். அவரெல்லாம் பதிவெல்லாம் போட்டுக் கொண்டிருந்தார். அவருக்கும் எனக்கும் தொடர்புகளே கிடையாது. முகநூலில் தொடர்பு 260 பக்கத்துக்கு ஒரு புத்தகத்தை போட்டு சொந்த செலவுல போட்டு என்னை வாழ்த்துகிற தன்மை அந்த மனிதருக்கும், இந்த ஊழிப்பதிகம் என்கிற இந்த நூலை நான் முகநூலிலே எழுதினேன். எழுதுவதற்கு காரணம் இன்றைய தமிழுடைய நிலைமை. நான் 90களிலே கூட ஒரு மாநில கல்லூரியில் பேசுகிற போது சொன்னேன். மாநில கல்லூரியில் 1987 பேசும்போது சொன்னேன், தமிழன் வாழ்ந்தால் தமிழ் வாழும். இப்ப நண்பர்கள் யாரோட பேசும்போது சொன்னாங்க, பள்ளிக்கூடங்கள்ல தமிழ் இல்லை அப்படின்னு. நான் அந்த காலகட்டத்திலே சொன்னேன், தமிழுக்கு மாற்றாக இருப்பவர்கள் தமிழ் பேராசிரியர், தமிழாசிரியர் என்று தமிழ்துறையிலே போய் சொன்னேன். அதனால ஒரு வாதம் கூட வந்தது. அப்பொழுதுதான் சொன்னேன், யானை என்பதற்கு பானை என்று எழுதினாலும் பாதி மதிப்பெண் போட்டுக்கிறான் மற்றவன். ஆனா நம்முடைய தமிழாசிரியர்கள் யானை வேற பானை வேற அப்படின்னு சொல்லிட்டு மதிப்பெண்களை குறைச்சிடுறாங்க. அப்பொழுது சொன்னேன், நான் MA படிக்கிற போது 599 மதிப்பெண் எடுத்திருந்தேன். இன்னும் ஒரு மதிப்பெண் எடுத்தால் முதல் வகுப்பில் வந்திருப்பேன். உங்களுடைய கஞ்சத்தனத்தால் இப்படி ஆகியிருக்கிறேன். 80 அதாவது யானையை பானை என்று எழுதியவன் 80 மதிப்பெண் பெறுகிறான். அவன் ஒரு அலுவலகத்துக்கு செல்கிற போது அதிகாரி ஆகிறான். அறிவிருந்தும் 50 மதிப்பெண் எடுத்து நான் ஒரு கும்பஸ்தா வேலைக்கு செல்கிற ஒரு சூழல் வந்து விடுகிறது. ஆகவே தமிழனை வாழ வைக்க வேண்டும் என்று தமிழனை வாழ வைக்க வேண்டும் என்று சொன்னால், தமிழ் வாழ வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தமிழனை வாழ வைக்க வேண்டும். ஆக மதிப்பெண்கள் அதிகமாக தர வேண்டும் என்ற ஒரு கருத்தை முன்வைத்தேன். அதனாலதான் அந்த காலத்தில் நான் என்னோட மகன் +2 படிக்கிற போது சில பேர் பிரெஞ்சு எடுக்கிறேன், சில பேர் ஜெர்மன் எடுக்கிறேன், அங்கே மதிப்பெண் அதிகமாகும்னு சொன்னாங்க. அதனுடைய விளைவு தான் அது. அப்பொழுது இந்த நூலுக்கான நோக்கம் வருகிற போது, இன்னொரு இந்த நூலை பதிப்பித்தவர் அது முகநூலில் வருகிற போது இந்த நூலை பதிப்பிக்கிறேன் என்று சொன்னவர் பாவலர் சீனிமணி அவர்கள். இந்த நிகழ்ச்சியின் மூலமாக அவர்கள் நான் நன்றி கூற கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், கவிதை என்று சொன்னாலே பதிப்பகங்கள் வராதவங்க கிட்ட வராதிங்க, அதிலும் மரபு கவிதை என்று சொன்னால் ஐயோ வேண்டாம் என்பார். ஆனால் இதை போன்ற உணர்வுள்ள கவிதை என்று சொன்னால் நாம் பார்க்கறதே நிறுத்திடுவாங்க. ஆனால் பாவலர் சீனிமணி அவர்கள் வாங்கி முழுக்க அவருடைய செலவில் இதை நூலாக்கி இருக்கிறார். இந்த நேரத்தில் அவரை வணங்கி நன்றியோடு வணங்குகிறேன். அவருடைய சொந்த செலவு, அவர்தான் நூலாக்கி தந்தவர். அவருக்கு இங்கே நன்றி செலுத்துகிறேன். இதனுடைய அடி எனக்கு 1990 கிடைச்சது. இப்பதான் முகநூல் எழுதணும். 90களில் பாவேந்தரை பற்றி எழுதுகிற போது பாவேந்தனை சொன்னேன், எழுத்தின் தலையிலும் எரிமலை சுமந்து நீ மண்ணில் நடந்த மனித பூகம்பம், உன் பாட்டு போர்வால் பழகிய பிறந்தான் நத்தைகள் நாங்கள்லாம் நடக்க பழகி. அப்பொழுது சொல்லுகிற கந்தகத்தில் துள்ளெடுத்த கவிதையை தோட்டா, கனல் பிழம்பின் வரி எடுத்த நீத பாட்டா, பந்தத்தை பாட்டெழுதி அமிலம் ஊற்றி பகுத்தறிவு நதி பிறக்கை எழுந்து ஊற்றா, தந்திரத்தின் தலைமுறைக்கே வேட்டு வைக்க தமிழ்த்தாயே ஆடி நின்ற ஊழி கூத்தா என்று பாவேந்தனுக்கு. தமிழ்த்தாய் ஆடிய ஊழி கூத்துதான் பாவேந்தன் என்பதை 90களிலே சொன்னேன். அதனுடைய நீட்சிதான்
பாவேந்தருடைய தமிழ் இயக்கம் ஓர் இரவில் அவர் எழுதினார். வணிகர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள், ஆசிரியர்கள் தமிழ் இயக்கம். அந்த தமிழ் இயக்கத்தினுடைய நீட்சிதான் நெஞ்சு பொறாமையால் இன்று தமிழகம் தமிழனும் எப்படியெல்லாம் சிக்கலில் இருக்கிறார்கள், அல்லலுறுகிறார்கள் என்ற ஒரு கோபத்தின் வெளிப்பாடுதான் கவிஞனால் வேறு செய்துவிட முடியும். பாரதியை போல எழுதி வைக்கலாம். யாராவது இப்போ பேசுகிற போது நீங்க சொன்னீங்களே எங்களை உணர்ச்சிப்படுத்துகிறது, அந்த உணர்ச்சி படுத்தீர்கள் என்று சொன்னால் அதுதான் இந்த கவிதைக்கான வெற்றி. பிச்சைக்காரர்கள், திருடன், பிச்சைக்காரர்கள் யார் சொன்னாங்கன்னு சொன்னாங்க. அவங்களுக்கு தெரியும். ஏன்னா இந்த அரசியல் இது இந்த மேடைகளில் இந்த அரசியல் சொல்லலாமா என்று தெரியாது. தமிழ் என்றால் பிச்சைக்காரன் என்று சொன்னான், தமிழ் என்றால் ஒரு திருடன் என்று சொன்னான். இதனுடைய கோபம், இந்த கோபத்தின் வெளிப்பாடுதான் நல்ல எல்லாருக்குமே இருக்கு. அதான் அதாவது ஒரு கூட்டத்தில் எல்லோருக்கும் ஒரு உணர்வு இருக்கும். முதல் குரல் ஒருவர் கொடுத்தால் மீதி எல்லோரும் அந்த குரலில் சேர்ந்து கொள்வார். முதலிலே யார் குரல் கொடுக்கிறார்களோ அவரோடு மற்றவர்களெல்லாம் ஒத்த உணர்வுகள் ஒன்று சேர்ந்து விடுவார்கள். அந்த முதல் குரல் கொடுக்கிற வேலையை இந்த ஊழிப்பதிகம் செய்திருக்கிறது. நம்மை இழிவுபடுத்துகிறவனை நாம் விட்டு வைப்போம் என்று சொன்னால் நம்முடைய கனகவிஜயன் தலை மீது கல் கொண்டு வந்த அந்த வீரமெல்லாம் எங்கே போனது? தமிழுடைய தன்மானம் எங்கே போனது? அதனுடைய வெளிப்பாடுதான் இவை எல்லாமே. உலக தமிழை எல்லாம் நாடு பிரித்து கொண்டிருக்கிறது, உள்ளூர் தமிழனை ஜாதி பிரித்து கொண்டிருக்கிறது. இலைமறை காயாய் உலகுகிற இந்த இந்திய தமிழனை இங்குள்ள மதங்கள் பிரிந்து கொண்டிருக்கின்றன. பிரிந்தே கிடக்கிற இந்த மதங்கள் மனிதர்கள் நாம் ஒன்றாக வேண்டும்னால் தமிழால் மட்டும்தான் ஒன்றுபட முடியும். ஆகவே இந்த ஊழிப்பதிக்கத்தை எடுத்தேன். இது ஒரு எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. இதை சேலத்திலே பேராசிரியர் சங்கிலியார் அவர்கள் வெளியிடுவதாக சொல்லியிருந்தார்கள். அவரும் இந்த நிகழ்ச்சியில் வரலாம் இருந்தால் இப்ப இருக்காரான்னு தெரியல. ஐயா அவர் கையால் அதை வெளியிட வேண்டும் என்று நினைத்தோம். எனக்கு இன்றைய கவிதைகளை படிக்கிற போது கண்ணதாசனுடைய கவிதையை MS விஸ்வநாதன் இசையமைத்தால் எப்படி மெல்லிசையாக வருமோ அப்படி அம்மா பிரேமா அவர்கள் என்னுடைய கவிதைகளை வாசிக்கிற போது என்னை நானே மறந்தேன். அம்மா அவர்களுக்கு இந்த நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அழக விஸ்வநாதன் இசையமைத்தது போல இந்த கவிதைகளை அவ்வளவு அழகாக, இப்ப நான் படித்தா கூட அந்த அளவுக்கு அழகாக படிக்க மாட்டேன், அவ்வளவு அழகாக படித்தார்கள். அவர்கள் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். அதே அம்மா கல்யாணி ஸ்ரீதேவர்கள் என்னாவில் ஆடு என்று சுயநலம் என்று சொன்னார்கள். சுயநலம்தான். என்னாவில் ஆடு என்று சொன்னால் வேறொரு நா புரண்டாலும் புரண்டு விடும், என்னுடைய நா புரளாத நா என்பதை உறுதிப்படுத்தவே அம்மா நீ என்னுடைய நாவில் வந்து ஆடு என்று சொன்னேன். சும்மாடு தமிழ் அருமையான சொல்லாட்டு அதை கண்டெடுத்திருக்கிறார்கள். அந்த கவிதை சில கவிதை வரிகளிலே கவிதை இருக்கும், அதை கண்டெடுப்பவனும் கவிதை எழுதியவர்களும்